ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: நன்றாக வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, பிரெட் கிரம்ஸ் 1/4 கப், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர், இது ஒரு ஆப்ஷனல், 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதோட பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். முதல்ல உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சிடலாம். இதுக்கு துருவி கூட, கேரட் துருவி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதை யூஸ் பண்ணி மசிக்க போகிறேன். மசிச்ச உருளைக்கிழங்கோட மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். பெப்பர் ஆப்ஷனல், ஆனால் நான் இங்கே சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைய முடியும். அதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் உருட்டும் போது கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு முடித்த உடனே இந்த மாதிரி இருக்கணும். இதை உருட்டுறதுக்கு முன்னாடி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சப்பாத்தி மணையிலையும் அந்த உருட்டுற குச்சிலையுமே ரெண்டுலேயும் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். இப்போது உருட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நல்லா மெதுவாக அமுத்தி உருட்டிடலாம். இப்போ சைடெல்லாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படியும் நம்ம நடுவில் கட் பண்ண போகிறோம். அதனால் இதை மெதுவாக உருட்டலாம். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அளவாக நிதானமாக உருட்டலாம். இப்போ ஸ்மைலி ஃபேஸ்க்குள்ளே ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏதாவது ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து அதை அந்த மாவில் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி எடுங்க. வரைகிறதுக்கு நான் ஒரு சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி எல்லா ரவுண்ட்லேயும் 2 கண் வரைய போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ வாய் வரைகிறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து அழகான ஸ்மைலிங் ஃபேஸ் போட்டுக்கலாம். இப்போது அந்த ரவுண்டை தவிர மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துடலாம். அதை திருப்பியும் உருட்டி மறுபடியும் ஸ்மைலிங் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவுலேயும் இந்த மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸஸ் பண்ணியாச்சு. அதில் என் பொண்ணு ஒரு 2-3 சேட் ஃபேஸ் போட்டு வச்சுருக்கிறா. ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து அது சூடான உடனே எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரே டைமில் 2-3 கூட போட்டு பொரிச்சிக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இடையில திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கணும். பொரித்து எடுத்த உடனே ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுடலாம். உடனே எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். நம்மளோட யம்மி பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் ரெடி. இப்போ இதை சாஸோடு சர்வ் பண்ணால் குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.